ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மாடுலர் அரித்மெடிக்னா என்னன்னு பார்க்க போறோம். இது மோர் ஆர் லைக் சம்மோட மோர் தியரி தான் இருக்கும். நீங்க சில ப்ராப்ளம் பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆன்ஸரோட மாட் 10 பவர் 9 பிளஸ் 7 பண்ணுங்க. மாட் பண்ணுங்க. லாஸ்ட் ஆன்ஸர் குடுக்கும்போது 10 பவர் 9 பிளஸ் 7 குடுங்க. பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆன்ஸர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ, அதனால 10 பவர் 9 பிளஸ் 7 மாட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்ன்னா, நான் வந்து ஒரு கால்குலேஷன் பண்றேன். ஏதோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் ஏதோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஆன்ஸர் வந்து நம்மளுக்கு புரோகிராமிங் தெரியும். இன்டிஜரோ, லாங்கோ ஒரு ரேஞ்ச் நம்பர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். அதுக்கு மேல போனா ஓவர்ஃப்ளோ ஆயிரும்ன்னு. ஸோ, நான் ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இன்டிஜரா ஓவர்ஃப்ளோ ஆக சான்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, மாட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இங்க குடுக்குற நம்பர் என்னவா இருக்கும்னா, பிரைம் நம்பரா தான் இருக்கும். சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த மாடுலர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். சின்ன நம்பர் ஒண்ணு எடுத்துக்கலாம். லெட்ஸ் சே 5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு ஆன்ஸர 5 ஆல மாட் பண்ணி குடுங்கன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன வருதுன்னா, லைக் ஒரு 22ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 22 மாட் 5 நம்மளுக்கு என்ன வரும்னா, 2ன்னு வரும். ஸோ, அவங்க சொல்ற மீனிங் என்னன்னா, 22வும் நீ குடுக்க 2வும் சிம்பாலிக்கா ஈக்குவல். அது மாரி சொல்றாங்க. ஸோ, நமக்கு இப்ப என்னது 22வும் 2வும் சிம்பாலிக்கா ஈக்குவல். எனக்கு 2 நீ ரிட்டர்ன் பண்ணா போதும். ஆன்ஸர் 22ன்னு எனக்கு தெரியும். மார்க் பண்ணி அனுப்புனா அப்படின்னு சொல்லிருவாங்க. சரி, அவ்வளோதானா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இல்ல. நம்ம ஆன்ஸர் ரிட்டர்ன் பண்ணவே மார்க் பண்ணி அனுப்பலாம். மோஸ்ட்லி ஒர்க் ஆகாது. அது நம்ம கால்குலேட் பண்ணும்போதே மார்க் பண்ணணும். இப்ப நான் ஒரு சினாரியோ சொல்றேன். லைக் ஒரு ஃபார் லூப் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம். இப்ப எனக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறப்போ, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டூ ஃபேக்ட் இன்டு ஐன்னு போடுவோம். ஓகேவா? அவங்க என்ன சொன்னாங்க? ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? ரிட்டர்ன் பண்ணும்போது மார்க் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் ஃபேக்ட் இன்டு ஃபேக்ட் பண்ணாம ரிட்டர்ன் பண்ணதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? இப்படி பண்ணா ஒர்க் ஆயிருமே அப்படின்னு நெனைப்பீங்க. நான் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப வந்து நம்ம மார்க் பண்ணிட்டே போறோம். ஏன்னா நான் 5 ஆல ஏன்னா வந்து ஒரு 30 ஆல மார்க் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 5 ஃபேக்டோரியல்னு எடுத்தாலே 120ன்னு ஆயிரும். ஓகேவா? நீங்க நெக்ஸ்ட் 6, 7ன்னு போயிட்டே இருப்பீங்க. அது என்னன்னா ஓவர்ஃப்ளோ ஆயி நம்பர் அதிகமா போயிருச்சு. ஸோ, இது கம்மியா இருக்கால ஓகே. சம்டைம்ஸ் 10 பவர் 7, 10 பவர் 8ன்னு போனா ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போதே மார்க் பண்ணிறணும். நான் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போதே என்ன பண்ணிறணும்? மார்க் பண்ணிறணும். ஸோ, நம்ம இங்க மார்க் பண்ணி அனுப்பிறணும். ஸோ, அங்க மார்க் பண்றதுனால நம்ம கடைசில மார்க் பண்ண தேவையில்ல. ஸோ, நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா, நீங்க மல்டிப்ளை பண்ற ஸ்டெப்லயே மார்க் பண்ணிருங்க. ஸோ, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. சப்போஸ் சப்போஸ் இன்னொரு கேஸ் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ண சொன்னாங்க. கரெக்ட்டா? சப்போஸ் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆ லெட்ஸ் சே ஆ மாடு வந்து நம்ம சொன்ன மாரி 10 பவர் 9 பிளஸ் 7 குடுத்துருக்காங்க. நான் ஏ, பி 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி அனுப்பணும். ஸோ, ஏ, பி 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10 பவர் 18 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, எனக்கு ஏ, பியே 10 பவர் 18 வரைக்கும் இருக்கு. ஸோ, நான் வந்து ஏ இன்டு பி மாட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஏன்னா 10 பவர் 18 வரைக்கும் இருக்கு. நான் அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, ஈச் நம்பரும் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்க கூடாது. ஸோ, நான் என்ன செய்வேன்னா, மாட் பண்ணிட்டு ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி மாட் பண்ணிருவேன். ஸோ, நான் என்ன சொல்றேன்னா, இது 2மே ஈக்குவல்ன்னு சொல்றேன். 2மே ஈக்குவல் ஆன்ஸர் தான் குடுக்கும். பட் இது வந்து என்ன பண்ணும்னா, ஓவர்ஃப்ளோ ஆயிரும். இது வந்து என்னவாயிரும்? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். எனக்கு 2மே ஈக்குவல் ஆன்ஸர் தான் குடுக்கும். பட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பண்ணிரும்? ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ, நம்ம எங்கேயாச்சும் மல்டிப்ளை பண்ணப்போ மாடு தேவைப்பட்டுச்சுன்னா, மாட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணணுமான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். சரி மாடுக்கு இப்டி பண்றோம். சப்போஸ் பிளஸ் தான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிளஸ்‌க்கு அவ்வளோ ஆ வெயிட்டேஜ் கிடையாது. ஏன்னா பிளஸ் பிளஸ்ஸா தான் பண்ணிட்டு போவோம். நீங்க வந்து
இப்ப நம்ம சம் கண்டுபிடிக்கிறோம். ஏதோ வேல்யூவோட ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, சம் பிளஸ் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு போட்டுட்டு மாட் பண்ணிடலாம். ஏன்னா, உங்களுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் வரப்போறது இல்ல. மல்டிப்ளை பண்ண அளவுக்கு டிஃபரன்ஸ் வரப்போறதில்ல. ஸோ நீங்க பிளஸ் பண்ணிட்டு மாட் பண்றனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்க ஒவ்வொரு தடவ சம் பண்ணும்போது சம் வந்து என்னது மாடு கீழ தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த சம் வேல்யூ எது வரைக்கும் இருக்குன்னா, இப்ப மாடு வந்து 10^9 + 7 சொல்றேன்ல. ஸோ 0ல இருந்து 10^9 + 6 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா மாட் பண்ணி 10^9 + 7 வந்தா என்ன ஆயிரும்? மாட் பண்ணா 0ன்னு ஆயிரும். ஸோ சம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இதுக்கு மேல போனா நம்ம மாட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மல்டிப்ளை எப்ப பண்றோம்னு பார்த்தோம். டிவைட் எப்படி பண்றோம்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். சப்ட்ராக்ஷன்ல ஒரே ஹூக் மட்டும் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம இது மாரி சப்ட்ராக்ட்டும் பண்ணலாம். இப்ப நான் 5 - 2 பண்ணிட்டு மாட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து 3 தான் ஆகும். ப்ராப்ளம் இல்ல. பட் சப்ட்ராக்ஷன்ல மாட் பண்ணும்போது சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ வருது. நான் 5 - 7ன்னு பண்றேன்னா, எனக்கு -2ன்னு வருது. ஸோ இந்த -2 வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலான வேல்யூனா, நான் இத மாட் பண்ணா எனக்கு திரும்பி -2 தான் வரும். ஆனா எனக்கு -2 வரக்கூடாது. எனக்கு என்ன வேல்யூ வரணும்னா, 10^9 + 5ன்னு வரணும். நம்ம 7ல பிளஸ் என்ன பண்ணியிருக்கோம்? -2 பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, சப்போஸ் லெஸ் தென் 0வான்னு பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணியிருப்போம்? சம் ஈக்குவல் டூ a - b பண்ணியிருப்போம். பண்ணி மாட் பண்ணியிருப்போம். ஓகேவா? சப்போஸ் சம் வந்து லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா, சம் பிளஸ் ஈக்குவல் டூ மாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொன்னுக்கும் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். சம் பண்ணா எப்படி பண்ணணும் பார்த்தோம். மல்டிப்ளை பார்த்தோம். அப்புறம் இப்ப என்ன பார்த்தோம்? மைனஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? டிவிஷன் மட்டும் பார்க்கல. டிவிஷனுக்கு நீங்க அவ்வளவா பண்ண தேவையில்ல. மல்டிப்ளிகேஷன் பண்ண மாரி நீங்க தனியா பண்ணாலே ஒர்க் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சரி ப்ரோ. நம்ம இத எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இது மாரி சம்முல வந்து 10^9 + 7ன்னு கேட்கறாங்க. நீங்க கால்குலேட் பண்ணும்போதே கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். நீங்க கடைசி லைன்ல போய் மாட் பண்ணி அனுப்பலாம்னு நெனைக்காதீங்க. ஒர்க் ஆகாது. ஓவர்ஃப்ளோ ஆயிரும். அது ஒரு கேஸு. இன்னும் என்னன்னா, சில அல்காரிதம்லாம் படிப்பீங்க. எக்ஸாம்பிள் ஹேஷிங் படிப்பீங்க. ஹேஷிங் பண்ணும்போது ரோலிங் ஹேஷ் தான் இருக்கும். அது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மாட் பண்ணுவாங்க. பெரிய ஒரு பிரைம் நம்பர வச்சு தான் மாட் பண்ணுவாங்க. அப்பவும் இந்த அல் அல்கா மா இந்த மாடுலர் அரித்மெடிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நீங்க மாட் பண்ணாலே இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு மாட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாம ஆன்ஸர் கரெக்ட்டா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.